Hello guys, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா ஸ்விங் உடைய செகண்ட் அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது என்னென்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து யூஸிங் GUI பில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூஸிங் பியூர் ஜாவா கோடிங் எப்படி நம்ம ஒரு ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாங்கிறது. ஸோ நம்ம லாஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர் யூஸிங் GUI பில்டர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜாவா கோட் யூஸ் பண்ண போது யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். நம்மளோட கால்குலேட்டர் லேஅவுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, கால்குலேட்டர் லேஅவுட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதை நம்ம வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எந்த ஒரு பில்டரோடைய எந்த ஒரு யூட்டிலைசேஷன் இல்லாமல் டைரெக்டாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம வந்து கோடிங்கில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா நம்மளுடைய ஃப்ரேம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனல் க்ரியேட் பண்ணுவோம், அந்த பேனலுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட், அதாவது டிசேபிள் டெக்ஸ்ட் ஃபீல்ட். எப்போல்லாம் யூசர் வந்து இந்த நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணுறாங்களோ அப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வரும். ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ, ஃபைனலாக வந்து ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நம்மளுடைய ரிசல்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டில் வந்து ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுடைய ஐடிக்கு வந்தாச்சு, அப்பாச்சி நெட்பீன்ஸ் ஐடிக்கு. லாஸ்ட் டைம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஐடி பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன்ல. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணோம், JFrame ஃபார்ம் யூஸ் பண்ணோம் யூஸிங் GUI பில்டர். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய கிளாஸோட நேம் வந்து கால்குலேட்டர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளைன் ப்ரோக்ராம் ஆத்தர் வந்து. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுடைய ஜாவா பேக்கேஜுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா java.awt.start. ஓகே, ஸோ AWTயோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் ஸ்விங். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்டில் AWTயோட சில காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ராஜெக்டில். ஓகே, செகண்ட் வந்து java.awt.event.action event. ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் இம்போர்ட் பேக்கேஜ். தேர்டு பார்த்திங்கன்னா இதே ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பேக்கேஜ் இருக்குது, அது என்னென்னா event.action_listener. ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்விங் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் javax.swing.start. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. என்னென்ன டிபெண்டன்ட் பேக்கேஜஸ் தேவையோ அது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா JFrame வந்து இன்ஹெரிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வந்து இம்ப்ளிமெண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் டுட்டோரியல் பார்க்காம வந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ். ஸோ ஆக்ஷன் லிசனருங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கேன். ஸோ ஆக்ஷன் லிசனர் எதுக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டன் வந்து ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்து வரணும் அப்படிங்கும். இப்போ எப்போயுமே வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து இப்போ நீங்கள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஜாவா ஸ்விங் GUI அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப் லெவல் கண்டெய்னர். நம்மளுடைய டாப் லெவல் கண்டெய்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்னால் நம்மளுடைய ஃப்ரேம். ஓகே, டாப் லெவல் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரேம். இது வந்து கேல்சின்னு வச்சுக்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேனல். அதாவது இதுக்கு அடுத்து வந்து பேனல்ங்கிறதுனா அதில் வந்து ஆர்கனைஸ்டாக என்னுடைய பட்டன்ஸையோ இதையோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டெய்னர் பார்த்திங்கன்னா பேனல், ஜே பேனல். அதை வந்து நான் நம்பர் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய தேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவல் ஃபீல்டு. ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய ஜே ஃப்ரேம், ஜே பேனல் அந்த ஒரு கிளாஸ் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸாக்ட் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்குலேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்புட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இதனுடைய யூசேஜ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து தேவைப்படும் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸ்ட்ரிங் 2. ஓகே, இந்த 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் வெயிட் பண்ணி நான் காட்ட பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேல்யூ என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ என்ன கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகே, செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ரேட்டர் ப்ளஸ். தேர்டு வந்து நம்ம என்ன கொடுப்போம்? செகண்ட் வேல்யூ கொடுப்போம். ஓகே, ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இன்புட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 15 அப்படிங்கிற நம்பர் இன்புட் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டர், ஃபைனலாக வந்து செகண்ட் நம்பர். ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? ஈக்குவல் டு. அப்போ நம்மளுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கணும்? 30. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிறத வந்து நான் ஸ்ட்ரிங் 0வில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதை எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அதை நான் அப்பன் பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரிங் 0வில் வந்து இந்த ஃபோல் நம்பரை நான் க்ரியேட் பண்ணிடுவேன். ஓகே, செகண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸுங்கிறத வந்து ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸாக்டாக என்ன ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னுடைய செகண்ட் நம்பர். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஸ்ட்ரிங் 0, ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2. ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். எது கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் வந்து நல்லன்னு டிஃபைன் பண்ண போகிறேன். நல் இல்லை, எம்டி. ஓகே, நல் அண்ட் எம்டி ஆர் டிஃப்ரெண்ட் இன் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் நான் என்னுடைய கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது, கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து செட் டு நல் வந்துடும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரிஜினல் ப்ரோக்ராமுக்கு போகலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷனோட நேம் என்ன? நான் எதுக்கு ஸ்டாட்டிக் யூஸ் பண்ண போகிறேன்னா, எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறதில்ல. ஓகே, கிளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃப்ரேம். ஸோ ஃப்ரேம் ஆல்ரெடி நம்மளுடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. சாரி, ஓகே, ஸோ நியூ ஜே ஃப்ரேம். ஸோ இதுக்குள்ளே என்ன டிஃபைன் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுடைய ஃப்ரேம் நேம். ஓகே, ஸோ நம்ம என்னுடைய ஃப்ரேம் நேம் வந்து மை சிம்பிள் ஜஸ்ட் கால்குலேட்டர்னு கொடுக்கலாம். ஓகே, என்னுடைய அப்ளிகேஷன் நேம் அது பார்த்திங்கன்னா டைட்டில் என்ன இருக்கும்? கால்குலேட்டர்னு இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா யூஐ மேனேஜர் யூஸ் பண்ண போகிறேன் லுக் அண்ட் ஃபீலுக்காண்டி. இது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம லே அவுட் பற்றி டிஸ்கஸ் பண்ண பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளசன்ட் லுக் கொடுக்குறதுக்கான யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஐ மேனேஜர் டாட் செட் லுக் அண்ட் ஃபீல். இதில் பார்த்திங்கன்னா அகைன்
get system look and feel class name. ஸோ முடிஞ்ச. ஸோ நான் வந்து சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் பிளாக் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸெப்ஷன் இவ்வளோ எக்ஸெப்ஷன் ஒன்று தேவையில்லை. ஜஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் போட்டு இதை வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணிக்குவோம். திஸ் அவுட், சாரி, ஆக்சுவலாக நான் வந்து எக்லிப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால sysout.control ஸ்பேஸ் கொடுத்து அது வரல. நெட்பீன்ஸில் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் கமாண்ட். திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங், திஸ் நாட். ஓகே, எக்ஸப்ஷன் கேட்ச் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் போகலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து கால்குலேட்டர், சிங்கிறது என்னோட ஆப்ஜெக்ட், நியூ கால்குலேட்டர். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ஹையஸ்ட் டாப் லெவல் கண்டெய்னர். சி இஸ் த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஓகே, செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, டெக்ஸ்ட் ஃபீல்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆல்ரெடி வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்புட் ஈக்குவல் டு நியூ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஸோ ஜேடெக்ஸ்ட் ஃபீல்டோட வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப் டு 20 வந்து அலோடு. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னுடைய டைமென்ஷன் நான் செட் பண்ண போகிறேன். இன்புட் டாட் செட் ப்ரிஃபர்ட் சைஸ். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டைமென்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டைமென்ஷன் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 300, அதாவது நீளமாக இருக்கணும், ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ 300,13 நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நம்ம லேஅவுட்டில் ரெடி. ஸோ அடுத்த 2 more பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை எப்படின்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் நேம் இன்புட் டாட் செட் பேக்ரவுண்ட் கலர் டாட், இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டைம் பீனிங் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், லேஅவுட்டில் ஆரஞ்சு. ஓகே, ஸோ ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே எப்படின்னா, யூஸர் வந்து மேனுவலாக அதில் வந்து என்ட்ரு பண்ண விடக்கூடாது கரெக்டாக. ஏன்னா நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணால் தான் வேல்யூ வந்து வரணும். ஸோ செட் எடிட்டபிள் என்னவாக இருக்கணும், ஃபால்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும், அதில் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும், ஆனால் யூஸர் வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் எவ்வளோ பட்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்மளோட லேஅவுட்டில் எத்தனை பட்டன்ஸ் இருக்குது, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த எல்லாமே பட்டன்ஸ் தான். ஸோ இந்த எல்லா பட்டன் நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ஜே பட்டன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த எல்லா பட்டனும் க்ரியேட் பண்ணால் இட் வில் டேக் சம் டைம். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பட்டன் 0 1. ஸோ 0 1லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் 9 பட்டன்ஸ் வந்து தேவை. ஓகே, அடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் என்னென்னது, ஆடு, சப்ட்ராக்டர். நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சேக்ரி டாஸ்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து மல்டிப்ளை, டிவைட், ஈக்குவல் டு,
அடுத்து நம்மளுக்கு என்ன பட்டன் கிளியர், அதை எப்படின்னா டேட்டா கிளியர் பண்ணுறதுக்கு. அடுத்து மாடுலஸ் ஃபங்க்ஷன், ஃபைனலாக வந்து ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூவையும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூக்கு இடையில கம்மா தேவை. ஸோ வந்து இது ஒரு சின்ன டிப். இப்போ வந்து ரீயூசபிள் கோடிங் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோடிங் வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வேரியபிள் நேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா கம்மாவை ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பேஜ் ஸ்பெஷல் போய் வேல்யூஸ் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. டன். ஓகே, உங்களுக்கு பட்டன்ஸ் ரெடி ஆகிடுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஐடியில் போடும்போது தேவையில்லாமல் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் கம்மா வந்து நான் எடுத்து விட்டேன், நான் தேவையில்லை. தட்ஸ் இட். உங்களுடைய ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஜி பட்டன் கேபிட்டல் பி. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம மேனுவல் டைப்பிங் வந்து நிறைய ரெடியூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே கமாண்ட் ஆனது நம்மளுக்கு 2 லைன் வந்து வரும். ஒன்று வந்து ஜே பட்டன் இனிஷியலைசேஷன், செகண்ட் வந்து நம்மளுடைய டைமென்ஷன் வந்து செட் பண்ண போகிறது. அதுக்கும் நான் வந்து எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு பட்டனையும் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டன் 0, பட்டன் 0க்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டன் டிக்ளரேஷன்னா ஜே பட்டன். பட்டனுக்குள்ளே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட் ஒன்று வந்து எக்ஸாம்பிள் 0:. ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ .set preferred size வந்து நான் என்ன கொடுக்குறேன், நியூ டைமென்ஷன். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீலுக்கு நல்லாயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 50:30 வந்து என்னோடய லேஅவுட்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் 0 இஸ் டன். ஸோ பட்டன் 1, பட்டன் 1, அடுத்து வந்து பட்டன் 2. ஸோ 1 முடிஞ்சு, செகண்ட் வந்து 2. ஸோ அந்த வேல்யூஸ் என்டர் பண்ணும்போது பி கேர்ஃபுல், இல்லாட்டி உங்கள் லேஅவுட்டில் வந்து தப்பாக டிஸ்பிளே ஆகும். பட்டன் 0, 1, 2 முடிஞ்சிச்சு, 3 முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து 4, 5. ஸோ நம்மளை வந்து 9 பட்டன்ஸோட இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸோ டேக் சம் டைம். ஸோ வந்து நம்மளுடைய எல்லா ஆப்ரேட்டர் முடிச்சாகணும். கிளியர் முடிஞ்சு, அடுத்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ்னால் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வந்து கொடுக்கும். டிவிசர் அண்ட் டிவைடன் பண்ணும்போது நம்மளுடைய ரிமைண்டர் வேல்யூ வந்து கொடுக்கும். ஃபைனலாக வந்து ஸ்கொயர்னால் பார்த்திங்கன்னா இப்போ 2ஓட ஸ்கொயர் வந்து 4, 3ஓட ஸ்கொயர் வந்து 9, அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து கொடுக்கும்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பட்டன் டிக்ளரேஷன் முடிஞ்சுச்சு. ஸோ பட்டன் 0 to பட்டன் 9, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு. ஓகே, இது எல்லாமே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பட்டன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண பேனல் தான். நம்பர் நியூ ஜி பேனல். நம்மளுடைய பேனல் எதுக்குன்னா, இந்த பேனல் மேலே தான் நம்மளுடைய பட்டன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எல்லா பட்டன் பார்த்திங்களா, ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து அந்த கீ ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் லிசனர் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகே. ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து இந்த எல்லா பட்டன்ஸுக்குமே நமக்கு ஆக்ஷன் லிசனர் கிளாஸ் தேவை. ஸோ நம்ம இந்த எக்ஸல் யூஸ் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பட்டன் நேம் இருக்குது. ஸோ இந்த கோடிங்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டன் 0, அடுத்து டாட் ஆட் ஆக்ஷன் லிசனர். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்லா பட்டன்ஸையும் வந்து ஆட் ஆக்ஷன் லிசனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கூட இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் ஆக்ஷன் லிசனர் ஃபார் எல்லா இதுக்கு இது பண்ணிடணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த இதை வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கீழே ஒரு ப்ரோக்ராம் எழுதி பார்த்தீங்களா, ஆக்ஷன் பெர்ஃபார்ம், இந்த இது வந்து கால் ஆகும். ஓகே. ஸோ ஆக்சுவல் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து அதில் தான் அதனுடைய கோடை வந்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டோம், ஸோ இந்த வேல்யூஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய பேனலுக்கு வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் தான் என்னுடைய பேனல் நேம், நம்பர் டாட் ஆட் create ஓகே. ஸோ ஒன்றே வந்து நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, எந்த சீக்வன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே சீக்வன்ஸ்லாம் நம்மளுடைய லேஅவுட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகணும், டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நம்பர் டாட் ஆட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்புட் செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம லேஅவுட்டில் என்ன பார்த்தோம், ப்ளஸ் சைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ப்ளஸ் சைன். ஸோ நம்மளோட ஆப்ரேட் இங்கே எடுத்துக்கோங்க, கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சைன் டிஸ்பிளே ஆகணும். ஓகே. செகண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே என்ன கொடுக்க போகிறோன்னா 1 and 2. இந்த டயக்ராம் பாருங்கள், சாரி. ஸோ 1 2 0 வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ வந்து 1 2 நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த சீக்வன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், நான் வந்து இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ 0 வந்து எடுத்து கீழே போட்டுக்கலாம். ஸோ ஆடுக்கு அப்புறம் 1 2, அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ரேட்டர் என்னது, மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ். ஓகே, 1 2 3 4 multiplication 5 6 division. ஸோ பார்த்திங்கன்னா இதே ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து லேஅவுட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். 7 8 பட் அந்த
That is dot. Button 0 into 3 9. Button dot is missing. பட்டன் டாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பட்டன் டிக்ளரேஷன் ப்ரிஃபர்ட் சைஸ் இதில் வந்து பட்டன் டாட் டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து இப்போ மல்டிபிள் ரிப்பீட்டட்ஸ் லைன்ஸ் எழுதும்போது வி ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல். நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்சன்டேஷன் கிளாஸ்லையும் பட்டன் டாட் ஆட் பண்ணிக்கிறோம். மற்ற பிளேசஸில் வந்து சீக்வன்ஸ் டசன்ட் மேட்டர். பட் ஆனால் பேனலில் ஆட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ 8 9 7 8க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், பட்டன் டாட் ஆட் பண்ணிக்கிறோம். நைன் 0க்கு அப்புறம் மாடுலஸ். அடுத்த ஸ்கொயரு, கிளியரு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு. ஓகே, நான் ஈக்குவல்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோல் பேனலுக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம செக் பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து க்ரே கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னுடைய கலர் கோட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து கலர் டாட் டி கோட். இந்த பர்டிகுலர் பீஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற கலர் கோடை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ என்னுடைய கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 8080 80. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் க்ரே கலர். ஓகே, 808080. ஸோ நம்மளுடைய பேனல் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணிடுவோம், பேனலில் வந்து ஃப்ரேம்க்கு வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரேம் கால்சி டாட் ஆட் என்னுடைய பேனல் என்ன நம்பர் இதை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரேம் சைஸ் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டாட், அது இந்த சைஸ் தான் நம்மளுடைய ஃப்ரேம் இருக்கும், டோட்டல் ஃப்ரேமே. ஸோ செட் சைஸ் 220 350. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரேம் வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ ஃப்ரேம் டாட் செட் விசிபிலிட்டி. செட் விசிபிள் என்ன கொடுக்கணும், ட்ரூ கொடுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணவங்க கூட என்ன ஆகணும் டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன். ஸோ டிஃபால்ட் என்ன ஆகணும், க்ளோஸ் பண்ணவங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அப்ளிகேஷன் டாட் எக்ஸிட் ஆன் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து லே அவுட் ரிலேட்டட் கோடிங் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து லே அவுட்டில் கால்குலேட்டரோட ஃபங்க்ஷனை பற்றி டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இந்த லே அவுட் வந்து லேஅவுட்டை நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணலாம். ஹோப் எவ்ரிதிங் இஸ் குட். ஸ்டாட்டிக்னா நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம்.
ஓகே, நம்ம டைட்டில் வந்துருச்சு, நம்மளோட டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்துருச்சு. இதான் நம்மளோட லேஅவுட். இப்போ நீங்கள் இந்த பட்டன் முன்னே எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பட்டனை வந்து கேப்சர் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் இது வரைக்கும் இன்னும் ப்ரோக்ராம் எழுதலை. ஓகே, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஆக்சுவல் ப்ரோக்ராம் என்ன, இந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி கேப்சர் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஆக்சுவலாக யூசருக்கு வந்து ஃபைன் ரிசல்ட்டாக அப்படிங்கிறத நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராம். ஸோ ஆக்ஷன் ஈவெண்ட்டில் என்ன இருக்கும், ஆக்சுவலாக நம்ம கிளிக் பண்ண கமாண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0 கிளிக் பண்ணிங்கன்னா 0ங்கிறது வந்து என்னுடைய ஆக்ஷன் கமாண்டில் வந்து இருக்கும். ஸோ e.get ஆக்ஷன் கமாண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் 1 பிரிண்ட் பண்ணால் 1ங்கிறது இப்போ STRல ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கமாண்ட் வந்து நம்பரான்னு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், 0 to 9க்குள்ளே கொடுக்க நம்பர் வந்து 0 to 9க்குள்ளே உள்ள நம்பரான்னு செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து str டாட் கேர் அட் 0, அதாவது நம்முடைய ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் அது நேரத்தில் இந்த வேல்யூ என்னவாக இருக்கணும், அண்ட் கண்டிஷன் இது. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இருந்தால் மட்டும் இந்த லூப்புக்குள்ளே வரும், இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, அப்போனா இந்த லூப்புக்குள்ளே வரும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்து வந்து ஆர் இல்லைன்னா ஆர் கண்டிஷன் டாட் கேர் அட், அதாவது டாட் சிம்பிளாக இருந்தாலும் இந்த லூப்புக்குள்ளே வரலாம், ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபஸ்ட்டு செக் நம்ம என்ன பண்ணணும்னா, இஃப் ஸ்ட்ரிங் ஒன் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஸ்ட்ரிங் 1 வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ண போகிறது. கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங் 1 இது நாட் நல்லா இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும், ஆல்ரெடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஸ்ட்ரிங் டைப் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நம்ம வேல்யூ என்ட்ரு ஆகும்போது இந்த லூப்லேயே வராது, ஏன்னா வந்து ஸ்ட்ரிங் 1 வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, str. ஸோ இல்லை அப்படின்னு என்ன ஆகணும், இந்த ப்ராக்கெட் தேவையில்லை, இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் 0, அதாவது இது ஃபஸ்ட் நம்பர் தான், ஸ்ட்ரிங் 0 ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸுங்கிறது என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஆட்லாம் பண்ணாது, கன்கார்டினேட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1 இருக்குன்னா செகண்ட் டைம் வரும்போது 2 என்ட்ரு பண்ணிங்கன்னா 1 2 அப்படின்னு இருக்கும், தேர்ட் டைம் 3 என்ட்ரு பண்ணிங்கன்னா 1 2 3ன்னு இருக்கும். ஓகே, அந்த ஆப்ரேட்டரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற வரைக்கும் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து அப்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, எப்போ ஆப்ரேட்டர் வருதோ ஆட்டோமேட்டிக் இது வந்து இந்த லூப், அதாவது செகண்ட் நம்பரை வந்து அப்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணால் இது வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே நடக்குது, இதை வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதனால தான் இன்புட் டாட் செட் டெக்ஸ்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 என்ட்ரு பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் 0 இருக்கும்ல, ஸோ ஸ்ட்ரிங் 0 கன்கார்டினேஷன் ஸ்ட்ரிங் 1 கன்கார்டினேஷன் ஸ்ட்ரிங் 2. ஸோ அப்போ தான் வந்து யூஸர் வந்து பார்க்க முடியும் ஆக்சுவலாக என்ன ஆக்ஷன் அவங்க பண்ணுறாங்கிறத இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அவங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து நம்பராக இருந்துச்சுன்னா நான் ஃபைனலாக வந்து 1 2 3 என்ட்ரு பண்ணிங்கன்னா 1 2 3 வந்து இருக்கும். ஓகே, அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா இல்லை, கொடுத்துருக்க வேல்யூ வந்து சி, அதாவது வந்து கிளியர் பட்டன் பார்த்தோம்னா கிளியர் பட்டனை கிளிக் பண்ணுறாருன்னா என்ன பண்ணணும், கேரட் ஈக்குவல் டு சி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா
3 ஸ்ட்ரிங் வேல்யூஸையும் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, 3 வேல்யூ வந்து நல்லாயிரும். ஸோ அதை தான் இந்த ஆப்ரேஷன் வந்து பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ கிளியர் பண்ண என்ன பண்ணிடணும், எல்லா வேல்யூயும் வந்து 0ன்னு பண்ணிடணும். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து 0 பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்ல. ஸோ அதுதான் இன்புட் டாட் செட் டெக்ஸ்ட். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் முடிஞ்சிருச்சு, சி முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ஈக்குவல்ட்டை கிளிக் பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூ அந்த ஆப்ரேட்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்ஷன் வந்து இருக்கணும். கரெக்டாக? ஸோ str.caret ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருந்தால் ஆக்சுவலாக நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டபுள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன், டபுள் ரிசல்ட். நான் இப்போ யூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் இஃப் லூப் யூஸ் பண்ணி அந்த சேம் இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஜாவா லேட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து ரீடபிளாக இருக்கும் உங்களுடைய கோட். ஸோ இது என்ன பண்ணுன்னா RES ஸ்விட்ச் ஆஃப், என்னோடய வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1ல் தான் ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஆப்ரேட்டர் இருக்கும். ஓகே, இந்த ஆப்ரேட்டர் வந்து ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, என்னுடைய ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா டபுள் டாட் பார்ஸ் டபுள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் 0 ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். கரெக்ட். ஸ்ட்ரிங் 2 ஓகே. ஓகே, ஸோ நம்மளுடைய எல்லா கேஸ் வேல்யூஸையும் இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணுங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஒரு டிஃபால்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர், ஃபைனலாக வந்து டிஃபால்ட் ஆப்ரேட்டர். டிஃபால்ட். ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ், தேர்ட் ஒன் வந்து டிவிஷன், ஃபோர்த் ஒன் வந்து மாடுலோ டிவிஷன், ஃபிஃப்த் வந்து கேப். டிஃபால்ட் வந்து என்னென்ன இருக்கலாம், டிஃபால்ட்டில் வந்து நம்மளுடைய சிம்பிள் வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங் 0 ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2, சப்ராக்ஷனுக்கு மைனஸ், டிவிஷனுக்கு டிவிஷன், மாடுலோ டிவிஷனுக்கு மாடுலோ டிவிஷன். ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் 0 தான் இன்ட்டு ஸ்ட்ரிங் 0. ஃபைனல் டிஃபால்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மிச்சருக்கு வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, ஸ்ட்ரிங் 1 அதில் வந்து ஆக்சுவலாக ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணு, மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணு, டிவிஷனாக இருந்தால் டிவைட் பண்ணுங்கள், மாடுலஸ் பண்ணும், ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் வந்து இப்போ எதில் இருக்குது, RESங்கிற ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்
டாட் செட் டெக்ஸ்ட். இதில் வந்து நம்மளுடைய சேம் ஸ்ட்ரிங் 0 1 2 இது மூணையும் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல்ட்டு என்னுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும்ல, ப்ளஸ் RESல என்னுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஈக்குவல்ட்டு. ஸோ ஈக்குவல்ட்டு வந்தப்போ அடுத்த ரவுண்ட்னா அந்த ஈக்குவல்ட்டு அந்த வேல்யூலையும் டாப் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதனால் நான் நோட் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ரிங் 0ல் வந்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது முன்னே என்ன பண்ணுறேன், டு ஸ்ட்ரிங் ஸோ ஸ்ட்ரிங் 0ல் வந்து நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட்டை வந்து சேவ் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் வந்து பிளாங்காக மாற்றிடணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து நம்மளுடைய எல்ஸ் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்ஸ் பார்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்ஸ் யூசர் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் என்ட்ரு பண்ண பிறகு என்ன நடக்கணுங்கிறது தான் எல்ஸ் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இஃப் எல்சி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சி பார்த்துருப்பீங்க, ஈக்குவல்ட்டு பார்த்துருப்பீங்க, நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, டாட் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூசர் என்ட்ரு பண்ணுறா என்ன பண்ணணும், அங்கே தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் 1ங்கிறதுல வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் 1 டாட் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரிங் 2. ஸோ இது ரெண்டும் எம்டியாக இருந்துச்சுன்னா அப்படின்னு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் 1 இதில் வந்து str இப்போ என்ட்ரு பண்ணியிருக்க வேல்யூ தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் 1ல் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ இன்புட் டாட் செட் டெக்ஸ்ட். ஏன்னா வந்து நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம வந்தேன்னா நான் ப்ளஸ்ன்னு அடிக்கும் போது எனக்கு வந்து யூசர் டிஸ்பிளே வந்து ப்ளஸ்ங்கிறது காட்டாது. ஓகே, ஸோ முடிச்சுக்கலாம். டாட் செட் டெக்ஸ்ட். ஸோ அவ்வளோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம என்னென்ன பேக்கேஜ் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காண்டி இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து AWT, ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ AWT அண்ட் ஸ்ட்ரிங் இது ரெண்டு பேக்கேஜையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய கிளாஸ் கால்குலேட்டர் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், ஒரு கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் வந்து JFrame, அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்ஷன் லிசனர். ஓகே, ஆக்ஷன் லிசனருங்கிற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன, ஃப்ரேம் இனிஷியலைசேஷன், பேனல் இனிஷியலைசேஷன், டெக்ஸ்ட் ஃபீல்ட் இனிஷியலைசேஷன். ஓகே, இந்த 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து நான் அதை யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் 0 1 2, அதாவது 3 ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். 0ங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட் நம்பர், ஸ்ட்ரிங் 1ங்கிறது நம்மளுடைய ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் 2ங்கிறது நம்மளுடைய செகண்ட் நம்பர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங் 0 1 2 இந்த 3 வேல்யூ வந்து blank வேல்யூவாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ எப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ உடனே 0 1 2 வந்து வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்காக வந்து இனிஷியலைஸ் ஆகிரும். அடுத்து வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் நேம் வந்து கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டைட்டில் என்ன, கால்குலேட்டர். செகண்ட் பார்த்திங்கன்னா UI மேனேஜர் யூஸ் பண்ணி செட் லுக் அண்ட் ஃபீல், இது வந்து டிஃபால்ட் லுக் அண்ட் ஃபீல்கான க்ரியேட் பண்ணுறது. இதே என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வேணும்னா நம்ம அப்கமிங் சாப்டரில் வந்து லேஅவுட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து கால்குலேட்டருங்க சிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன, டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஓகே, நம்மளோட விஷுவல் டயக்ராம் படி டெக்ஸ்ட் ஃபீல்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட கேரக்டரில் வந்து 20 கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ப்ரிஃபர்ட் சைஸ் வந்து 300 எக்ஸ் ஆக்சிஸ் 30 ஒய் ஆக்சிஸ். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்ச், எடிட்டபிள்னா நோ, யூஸர் வந்து எடிட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து நம்மளோட ஸ்டெப் என்ன, டோட்டல் வந்து 9 பட்டன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஈக்குவல் டு கிளியர், இதுதான் நம்மளுடைய பட்டன். ஸோ பட்டனை வந்து J பட்டன் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்து வந்து அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4ங்கிறது அந்த பட்டன் நேம். அடுத்து வந்து ப்ரிஃபர்ட் சைஸ், ஒவ்வொரு எல்லா பட்டனுமே சேம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட லே அவுட் வந்து இட் வில் லுக் குட். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளுடைய பேனல் க்ரியேஷன். ஸோ நம்பருங்கிறதுல வந்து நியூ ஜே பேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஒவ்வொரு பட்டனுக்குமே நான் வந்து ஆட் ஆக்ஷன் லிசனர் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, எவ்ரி டைம் நான் பட்டன் அமுக்கும் போது அது வந்து நான் வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு அடுத்து தான் அதனுடைய ஆப்ரேஷன் வந்து நான் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஆக்ஷன் லிசனர், எல்லா பட்டனுக்குமே ஆட் ஆக்ஷன் லிசனர் எழுதியாச்சு. இன்சைடு வந்து நான் வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த எல்லா பட்டன்ஸையும் நம்மளுடைய பேனலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்பர் டாட் ஆட் இல்லாத ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பேனலோட பேக்ரவுண்ட் வந்து கிரே கலர் செட் பண்ணியிருக்கேன். அது கலர் டாட் டிகோட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பேனலை வந்து ஃப்ரேமில் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரேமோட சைஸ் 22350 செட் பண்ணியாச்சு. ஃப்ரேம் விசிபிலிட்டி ட்ரூ கொடுத்தாச்சு. ஃப்ரேம் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பட்டன் அமுக்குனா எக்ஸிட் அண்ட் க்ளோஸ் நடக்கும், கொடுத்தாச்சு, முடிஞ்சா. ஸோ இதுதான் நம்மளுடைய லே அவுட் டாபிக். லே அவுட் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்க்க அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய ஃபங்க்ஷன். நான் பட்டன்ஸ் அமுக்கும் போது என்ன ஆக்சுவலாக நடக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாட் கெட் ஆக்ஷன் கமாண்ட் என்ன பண்ணணும்னா, இது ஆக்சுவலாக இப்போ நான் 1 அமுக்குனேன்னா 1ங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன செக் பண்ணுறேன், அந்த நம்பர் வந்து 0 to 9 இருக்கா. கம்பல்சரி அது என்னவாக இருக்கணும், 0 to 9 இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வரும். இல்லை டாட், அதாவது டெசிமல் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தா இதுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, இது ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் 1 வந்து ஸ்ட்ரிங் 0ல் வந்து கன்கார்ட் பண்ண போகிறீங்க. ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் 1 எடுக்க போகிறீங்க. ஃபைனலாக ஸ்ட்ரிங் 2ஓட எடுத்து ஃபைனலாக அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஓகே, நம்மளுடைய கால்குலேட்டர் ஆப்ஸ் ஜாவா ஸ்விங் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 1 2 12 + 3 4 ஈக்குவல் டு 46. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ரேட்டர் இந்த ஃபைனல் ரிசல்ட்லேருந்து நான் அடுத்து வந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். -1 5. ஸோ செகண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க்கிங் ஃபைன். 46 - 15 31. அடுத்து தேர்ட் ஆப்ரேட்டர் இன்டூ 2 ஈக்குவல் டு 62. தேர்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஃபோர்த் ஆப்ரேட்டர் என்னது, டிவிஷன். ஸோ டிவைடட் பை 3. ஸோ ஃபிஃப்த் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலோ டிவிஷன் டிவைடட் பை 2. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரிமைண்டரை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியர் இதை நமக்கு என்னாகும், கிளியர் பண்ணிக்கலாம். 25.56 + 12.78. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒரு இதாக போட்டிருக்கேன். ஸோ இந்த டாட்டை நீங்கள் இங்கேயும் அடிச்சுக்கலாம், இந்த ஸ்கொயர் ரூட்டை இங்கேயும் போட்டுக்கலாம். அது வந்து பிளேஸ்ட் ஆன் இந்த ஆட் சீக்வன்ஸை பொறுத்து அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டியூட்டோரியல். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ட்விட்டர் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்விங்கோட இன்ட்ரெஸ்டிங் அதர் டாபிக்ஸோட பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்புராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.